வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரவீன் குமரியிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல தான் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜூன் மாதத்துல தான் அந்த குட் நியூஸ் வரப்போகுது. ஸோ அந்த குட் நியூஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்தவருடைய ஸ்டேட்டஸை நீங்களே இனி வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த 2 விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்குல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 9 தவணையாட்டு ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியா இருந்து அவங்களுடைய வங்கி கணக்குல எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தாம இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணும்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களும் திரும்ப மேல்முறையீடு பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில பேரை தான் அவங்க விசாரணை பண்ணி அவங்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திற்கு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கை இப்போ 1000 செலுத்திட்டு வராங்க. ஸோ பேலன்ஸ் இருக்குது மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு அவங்களுடைய மேல்முறையீடு ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல தான் வர இருக்கிறது, 4ஆம் தேதி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இனி எந்த ஒரு ப்ராசஸும் இது வரைக்குமே நடைபெறாமல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸ் நடைபெற இருக்க காரணத்தினால ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணி அவங்களுக்கு விசாரணை பண்ணி அவங்களுக்கு விசாரணை எல்லாமே முடிஞ்ச பிறகுமே அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கு. ஸோ அதற்கான ரீசன் இதனால தான் இப்போ தேர்தல் எலெக்ஷன் இப்போ ரிசல்ட் வரப்போகுது. அது வரைக்கும் இனி எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தினால தான் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண முடியாமல் இருக்கு. அதனால ஜூன் 2ஆம் வாரத்தில் இதற்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி விசாரணை முடிந்திருந்தா நீங்க தகுதியானவங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் ஜூன் 2ஆம் வாரத்தில் தான் இனி புதிய அப்ளிகேஷன் கொடுக்கறதாட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் வர இருக்கிற அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரிவுபடுத்தப்பட உள்ளதாட்டம் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்டு ஆனவங்களுடைய மனைவிகளுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாநகராட்சியில் வேலை பார்த்த ஊழியர்கள் ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய மனைவிகளுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 கொடுக்கப்படும் சொல்லிட்டு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நீங்க தகுதியா இருந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கலன்னு சொன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதற்கான அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு தகுதியா இருந்தாலும் ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ரீ அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிறது. இதுதான் இருக்கிறதுல மிகவும் ஒரு குட் நியூஸ். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ண பிறகு திரும்ப அவங்க மேல்முறையீடு பண்ணி திரும்ப அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னுமே ரீ அப்பீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிறது. ஸோ அதுக்கான தகவல் ஜூன் மாதம் 2ஆம் வாரத்துக்கு பிறகு தான் தெரியும். இதற்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ வாட்டு பதிவிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜூன் 2வது வாரத்தில் வர இருக்கிற குட் நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இனி வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணி அவங்களுடைய என்கொயரி எல்லாம் முடிஞ்சிருக்கான் அவங்களுக்கு அமௌண்ட் வருமா வராதுன்னு சொல்லிட்டு அதுலயே அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அமௌண்ட் வராமல் இருந்தால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க KMUT அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதிகாரிகள் உள்நுழைவு. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள் உள்நுழைவு. நம்ம இந்த பொதுமக்கள் உள்நுழைவு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆதார் கார்டு எண்ணை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. நீங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்க அப்ளை பண்ணும்போது யாருடைய குடும்ப தலைவியா வச்சுட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கரெக்டா டைப் பண்ணிருங்க. நான் டைப் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஓடிபியை அனுப்பவும் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிபின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப்சா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சரி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு கிரீன் கலரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகும். கரெக்டாக ஷோ ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுடைய பெயர் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உறவினர் பெயர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாலினம் நீங்கள் ஆனா பொண்ணா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல உங்களுடைய பேர் இருக்க. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களோ அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய முகவரி இருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது கொடுத்த உங்களுடைய கைபேசி எண் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய குடும்ப அட்டை எண் கொடுத்துருப்பீங்க. அந்த குடும்ப அட்டை எண் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை எண் இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் உங்களுடைய ஸ்டேட்டஸ். நீங்கள் ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ண போது கொடுத்த ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணும்போது இதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதில் என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் செய்தவர் தங்களின் ஆதார் எண் எங்களுடைய தரவுகள் பட்டியலில் இல்லைன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி தான் என்னுடைய ஆதார் கார்டை போட்டு தான் நான் உங்களுக்கு இது ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டை எண்ணை கொடுத்து கரெக்டாக நீங்கள் இதில் லாகின் பண்ணால் உங்களுடைய விண்ணப்பம் எந்த சிச்சுவேஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஆதார் எண் எங்களுடைய தரவுகளில் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுறது யாருக்கெல்லாம் மெயினாக ஷோ ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் இருந்தால் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இனிதான் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அதற்கான பதிலை சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு விதமாட்டு ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஸோ அது எப்படி உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.